வணக்கம். கேஎஸ்கே சாரீஸ்லேருந்து கவிதா. நேத்து வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னோட ச கடை வந்து எப்படி உருவாச்சுன்றத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கடை ஆரம்பிக்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட்டு என்னோட முதல் ப இந்த டேபிள்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 50,000க்கு வந்து ஒரு 20 சாரீஸ் அந்த அளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 20, 25 சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணி வீட்ல வச்சு தான் அ அப்போ வந்து விளம்பரம்லாம் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தெரிஞ்சவங்க, இந்த மாரி தான் மூவ் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு. எல்லாருமே வருவாங்க வீட்டுக்கு, பார்ப்பாங்க, பார்த்துட்டு எடுப்பாங்க. அதே மாரி 25 சாரீனா ஒரு 10 சேல தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறமே வந்து பார்த்தவங்களே தான் இருப்பாங்க. நமக்கு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட்டு கம்மியா தானே இருப்பாங்க. ஒரு 20 ஒரு 20, 25 பேர் தான் மொத்தமே கஸ்டமர் வந்து அப்பதான் ஆரம்பிச்சதுனால போய்க்கிட்டு இருந்தது. இப்படியே மூவ் ஆயிட்டு இருந்தது. அப்போ ஒரு 15 சாரி சேல் ஆனதுக்கப்புறம் 10 சாரி இருக்கும். திருப்பி நம்ம வந்து சாரி வந்து அந்த வந்த அமௌண்ட்ல இருந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து சரக்க வந்து ஏத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இதில சாரியில வேற கலர்ஸ் வேணும். இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இன்னும் வேற இதெல்லாம் வாங்குங்க. இன்ஸ்கர்ட் அந்த மாரி லேடீஸ் ஐட்டம் எல்லாம். நைட்டி இருந்தா வாங்குவோம். அந்த மாதிரி நெறைய அட்வைஸ் நெறைய பார்த்துருக்கேன். நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேரு. சில பேர் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு டிஸ்கரேஜ் பண்ற மாரிலாம் பேசுவாங்க. நம்ம எதையுமே பேலன்ஸ்டா எடுத்துக்கணுங்கிறத நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஒரு மாரி நைட்லாம் சில நேரம் தூக்கம் வராது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாரி பேச்செல்லாம் பேசுவாங்க. சில பேர் ரொம்ப பாராட்டுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. நெறைய ஒவ்வொரு லேடீஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நெறைய பேர் இந்த மாரி டிசைன்ஸ் வாங்குங்க, மூவ் ஆகும். அந்த மாரி அட்வைஸ் பண்ணுவாங்க. சில பேர் நிஜமாவே நம்மள வந்து ஒரு அடுத்த லெவல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அட்வைஸ் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி எல்லாத்தையும் ஆனா நம்ம மைண்டுக்கு கொண்டு போகாம பேலன்ஸ்டா எடுத்துக்கணுங்கிறத ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஓ! அப்படின்ட்டு நானுமே அந்த மாரி சாரீஸ் எடுக்கணும், இப்படி கேட்குறாங்க. அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்றப்போ கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ்ட் ஆனேன். சேல்ஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து டியூல கேட்பாங்க. ஸோ மந்த்லி மந்த்லி குடுக்குற மாரிலாம் குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ நல்லா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அ அப்புறம் மிச்சம் வந்து ஒரு 10 சாரீஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். அத வந்து ஒரு 4 மாசம், 5 மாசத்துல அத வந்து ரிடக்ஷன் போடுவேன். நம்ம முதல்ல லாபம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத ஹாஃப் ரேட்ல ரிடக்ஷன் போடுவோம். அதுவுமே நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த மாதிரி போய்க்கிட்டே இருந்தது. அ ஒரு ஒரு 6 மந்த்ஸ் வந்து இப்ப நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருந்தது. அடுத்தடுத்து சரக்கு வாங்கி சாரீஸ் தான் வந்து வீட்ல வச்சே மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. அதுக்கு இடையில வந்து இந்த டியூல வாங்குறவங்க நெறைய பேர் வந்து பெண்டிங் ஆயிட்டே இருந்தது. ஸோ அடுத்தடுத்து நம்ம லெவல் போறப்போ, அந்த அமௌண்ட் வந்து நமக்கு அம் அவங்க தர தர அமௌண்ட்டும் நம்ம குடுத்து வாங்குறதுக்கும் கொஞ்சம் நம்மளால முடியாது. பேங்க்குக்கு கட்டுறது எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு இதில வந்து அப்போ நல்லா இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி உள்ள போயிட்டோம். அத வந்து நல்லா எல்லார்ட்டயும் வசூல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேர் வந்து குடுக்க மாட்டாங்க. சில பேர் ரெகுலரா வாங்குறவங்க, ரெகுலரா குடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இத குறைச்சிரணும் அப்படின்ட்டு சரி ஐடிலாம் ஃபைல் பண்ணிடலான்றப்போ, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஆடிட்டர்லாம் சொன்னாங்க, "இல்ல நீங்க வந்து இந்த மாரி டியூல குடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிருங்க." ஒரு 10 பேர் மட்டும் ரெகுலரா டீச்சர்ஸ், நர்ஸ் அவங்க வாங்குறவங்கள மட்டும் ரெகுலரா அந்த மாரி பண்ணிட்டு, டியூல குடுக்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டு, அ அட் அ டயத்துல அமௌண்ட் வாங்கி சேல் பண்றது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு வீட்லயே. சரி அடுத்து வந்து ஒரு கடை பார்க்கலாம் அப்படின்றப்போ, ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிள் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து வீட்ல இருக்கும்போதே, அடுத்து இந்த மாதிரி இந்த 2 டேபிளும் வாங்குனேன். இந்த 2 டேபிள் இதே மாரி இன்னொரு டேபிள். முன்னாடி வந்து ஃபுல்லா ஹால்ல வரிசையா அந்த டேபிள் வச்சு, உள்ள ஃபுல்லா சாரி வைக்கிற மாரி, சரக்கு நெறையா சாரீஸ் வந்து நமக்கு பெண்டிங்கும் வரும். அடுத்தும் வாங்கிட்டே இருப்போமா, ஸோ சரக்கு வந்து கூட ஆரம்பிச்சது. எனக்கு அது வந்து அப்போ அது ப்ராப்ளம்னு தெரியல. கொஞ்சம் சரக்கு ஸ்டாக்கும் ஆச்சு, சேல்ஸும் ஆயிட்டு இருந்தது. ஆனா ஒண்ணும் ப்ராப்ளமா இல்ல. ஸோ அடுத்து இது 2ம் செஞ்சு வாங்கி அடுத்த இது ஆரம்பிச்சோம். அடுத்து சாரீஸ் வந்து போடுற மாரி ஒரு ஸ்டாண்ட் வாங்குனோம். அதில அப்படியே வீட்ல தான் வீட்டு ஹால் ஃபுல்லா பண்ண உடனேயும் சரி அடுத்து கடை ஆரம்பிச்சிடலாம். அ வீடு ஃபுல்லா வந்து நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நைட்டி ஆரம்பிச்சேன். சாரீஸோட அடுத்து வந்து நைட்டி ஆரம்பிச்சேன். நைட்டி ஃபுல்லா தச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் நல்லா மூவ் ஆச்சு.
அது எப்பயும் போல் சாரியை விட நைட்டியுமே ரெகுலராக மூவ் ஆக ஆரம்பிச்சுது. சரி அடுத்தடுத்து நம்ம பண்ணுறோம், அடுத்த லெவலுக்கு போகணுன்னா தனியாக நம்ம கடை ஆரம்பிச்சிட்டோம்னா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் கடையை வந்து ப்ராப்பராக பதிஞ்சு போர்டெல்லாம் வச்சு ஒரு கடை சரக்கு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கடை பார்க்கும்போது எனக்கு ரெண்ட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. வீடாக இருந்துச்சுன்னா வீடு மாதிரியான ஒரு இதில் ரெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு பிடிச்சிருந்தேன். அந்த வீட்டில் தான் ஃபுல்லாக சரக்கு வந்து இறக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு ஏஜெண்ட் வந்து சாரீஸ் போடுறவங்க வந்து சுடிதார் கொண்டு வரவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுடிதார்ஸும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த லெவல் வந்து எனக்கு அடுத்து ஒரு வீடாக பிடிச்சி ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி ஆரம்பித்து அதுவும் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் வேலைக்கு ஒரு பொண்ணை வந்து சேர்த்து 2 பேருமா பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வர நம்ம போக கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். அடுத்தடுத்த லெவலுக்கு இப்போ ஒரு 2வது லெவல் வந்துட்டேன். ஸோ நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது. அடுத்து பட்டு சாரீலாம் இறக்கலாம் அப்படின்ற இது ஐடியா வந்தப்போ தான் ஒரு பெரிய அடி விழுந்தது. அது வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு. இன்னைக்கு பார்த்தவங்க வந்து நேற்று பார்க்கலன்னா பாருங்கள், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று எபிசோட் பாருங்கள், இன்றைக்கி உரியது. நாளைக்கு வந்து எப்படி அதில் வந்து நான் அடி வாங்கினேன், அந்த பட்டு சேலை ஆரம்பிக்கும்போது எப்படி அடியாச்சுன்றதை நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.